எதுக்கு சொன்னேன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. அப்ப சில நேரம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறு உத்தரவு தருகிறது இல்லை? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் மறு உத்தரவு நமக்கு தராமல் இருக்க காரணம் என்ன? வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஹல்லேலூயா, அதுல 18வது அதிகாரத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 18:24 படிங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், எலியாவின் நாட்களில் தெரிஞ்ச சம்பவம் தான் இதுக்குள்ள. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. இன்னைக்கு இத்தனை சாட்சி நான் எதுக்கு சொன்னேன்னா, அவர் இன்னைக்கு மறு உத்தரவு அருளுகிறவர். நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் பதில் தரல, ஆண்டவர் எனக்கு ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு அவர் அங்கீகரிக்கல. அவர் இன்னைக்கு மறு உத்தரவு அருளுகிறவர், பதில் தருகிறவராக தான் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது பாருங்க. எலியாவின் நாட்களிலே ஆகாப்பு இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய தேசம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம் இஸ்ரவேலர்கள் இருக்கிற அந்த தேசத்துல வசனம் சொல்லுது, ஒருவனை ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தி. ஆகாப் என்கிற ஒருவன் ராஜாவாய் இருக்கிறான். அது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற தேசம். ஆண்டவர் அவங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது இதெல்லாம் செய்யாதன்னு எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் விலக்கி வாழ்கிறவன் தேவனுடைய பிள்ளை. ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவர் அருவருத்த அத்தனை காரியங்களையும் இந்த ஆகாப் இஸ்ரவேலின் தேசத்தில் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கும்போது தன் தேவனுக்கு விரோதமானவைகளை செய்தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நன்றாய் புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை ஒரு ஜனமாய் அவர்களுக்கு கானானை ஆண்டவர் தேசத்தை பிரித்து கொடுத்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்ப முதல்ல சொல்லுகிறார், முற்பிதாக்களை கொண்டு என்ன சொல்லுகிறார், நீ ஒன்று புரிந்து கொள், என்னை அன்றி உனக்குள் வேறே தேவர்கள் வேண்டாம். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நன்றா இதை கவனித்து இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் சொல்ல, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம். அப்படின்னா அது உலகத்தில் அவரவருடைய நம்பிக்கை. நாம் அவர்களை பற்றியோ அந்த காரியத்தை பற்றியோ நாம் பேச வரல. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் அறிந்து கொண்ட காரியம். ஆனா தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் ஆகாப்பை இஸ்ரவேலிலே ராஜாவாய் தேவன் ஏற்படுத்தி நீ ஆளுகை செய். இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டதுன்னா, இது தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டியது. இவர்கள் தேவனால் நடத்தி வரப்பட்டவர்கள். இந்த சந்ததி தேவனுடைய பிள்ளைகள், சந்ததிகள். ஆனா அந்த இஸ்ரவேல் தேச அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இவன் செய்த காரியம் வேதம் சொல்லுகிறது, பெரிய பெரிய அருவருக்கிற தேவன் அருவருக்கிற விக்கிரக தோப்புகளை அந்த தேசத்துல உருவாக்கி வைத்தார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாகால்களின் தோப்புகளை பெரிதாய் உருவாக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்று நன்மைகளை பெற்று ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தின உடனே அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பழையது போல, ஏன்னா பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. ஏன் இனி அது பழையது போல பைபிள் படிக்கணுமா? இனி பழையது போல ஜெபிக்கணுமா? இனி என்ன பழையது போல உபவாச கூட்டத்துக்கு போகணுமா? ஆரம்பம். நான் சொல்லுகிறேன், தேவன் உன்னை உயர்த்த 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 ஆவிக்குரிய அனுபவத்தை நீ விட்டு விடவே கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் வர வர ஒரு குறிப்பிட்ட ஒரு கொலை வழக்கு நடந்து, அந்த கொலை வழக்கு மதுரையிலன்னு நினைக்கிறேன். நான் முன்னால ஒருக்கா பஸ்ஸில் போகும்போது ஒரு நக்கீரனில் படித்த ஞாபகம் இருக்கு. எதற்காக அந்த கொலை வழக்கு நடந்தோன்னா அதில் போட்டிருக்கு பாருங்க, அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு நபர், அந்த ஊரில் முதல்ல அவன் கொஞ்சம் ஒரு வேலை எடுத்து கொஞ்சம் சம்பாதிச்சான். அதுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் அவனுக்கு கூட சேர ஆரம்பிச்சாவ. கொஞ்சம் பணம் வந்த உடனே முதல்ல அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு ஒன்று ஏலம் எடுக்கிறான். அதுக்கு வந்து சில எதிர்ப்புகள் வந்த பிறகு இவனுக்கு நண்பர்கள் இவனுக்கு பணத்தில் அதில் ஏலம் எடுத்துட்டான். அதில் வருமானத்தை கண்டுட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி ஒரு பைக் ஸ்டாண்டு, அதையும் ஏலம் எடுக்கிறான், அதுலேயும் வருமானத்தை கண்டுட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 3-4 காரியங்களை ஏலம் எடுக்கிறான். அடுத்து பணம் வருமானம் வர 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 கொஞ்ச நாள் தாண்டின உடனே ஒரு மார்க்கெட் ஏலத்துக்கு வருது. அதில் இவன் போய் மோதுகிறான். இவன் ஆரம்பம் கீழே இருந்து வந்தவன். அந்த உடனே அங்கே அந்த மார்க்கெட்டை ஏலம் எடுக்கக்கூடிய பார்ட்டி, இது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம், நான் படித்த நினைவு இருக்கு.
அவங்க வந்து பெரிய ரவுடி டீம். அப்போ அவனும் சொல்லுகானு, நீ இதில் தலையிடாத, உன்னை சின்ன சின்ன காரியத்தை நாங்கள் விட்டுட்டோம். சைக்கிள் ஸ்டாண்டை கொண்டு போ, பைக் ஸ்டாண்டை எடுத்துக்க, இப்படிப்பட்ட சின்ன அந்த பாத்ரூம் இதெல்லாம் நீ எடுத்துக்க, ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே தலையிடா. இவன் உனக்கு என்னென்னா டக்குன்னு பணத்தை பார்த்தானா பேக்கில் நிறைய இருந்தாவளா, இவனுக்கு உடனே ஆசை, இல்லை என்ன வந்தாலும் எது வந்தாலும் அவனை சொன்னால் தீத்துருவோம், இல்லை நீ என்ன வந்தாலும் நான் பார்ப்பேன். ஏலத்துக்கு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு ரோட்டில் கொல்லப்பட்டு பணமாக கிடக்கிறான். கொன்னாம் பாருங்க. அவன் கடைசியில் கொடுக்க பேட்டி என்ன கொடுக்கான்னா, எங்களுக்கு கூட போட்டிக்கணும்னா இன்னும் இவனை வளர விட்டோன்னு சொன்னால் இவனுக்கு இவன் எங்களுக்கு மேலே வந்து அதான் ஒரேடியாக முடிச்சிட்டான். நினச்சி பாருங்களேன். ஏன் இதை சொல்லுகிறேன், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நிறைய குடும்பங்களுக்குள்ள நீங்கள், நான் அதை படிக்கும்போது அதை தான் யோசித்தேன். கொஞ்சம் நன்மை வந்த உடனே மெதுவாக ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் நிறைய சபைகளுக்குள்ளே பாருங்கள், நம்முடைய சில சபைகளை கூட நான் பார்க்குறேன், ஒன்றும் இல்லாமல் சபைக்கு வருவாங்க. பாஸ்டர் அங்கே இருக்கவங்க போராடி ஜபித்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும். மெதுவாக வெளிநாடு, மனைவி வெளிநாட்டுக்கு போ, இல்லை பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போ, அவன் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் நிலைமைக்கு வரும். குடும்பம் சாதாரண. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம சபையில் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு, நான் இருக்க வீட்டுக்குள்ளே இவ்வளோதான் ரூம், அதுக்குள்ளே தான் துணி மாற்றணும், அதுக்குள்ளே தான் நானும் என் மனைவி இத்தனை பிள்ளைகளும் வாழ்ந்தோன்னு நம்ம சபையில் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பையமார கர்த்தர் அந்த அவ்வளவு கஷ்டமான கடினமான வேலைக்கு போய் ராத்திரியும் பகலும் ஜபித்து 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 அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு, மூத்த பையன் நல்ல முறையில் ஒரு திருமணம் பண்ணான், படித்து எடுத்து. ரொம்ப கடினமாக கஷ்டமான குடும்பம். ரெண்டாவது பையன் திருமணம் பண்ணான், மனைவி வெளிநாடு, நல்ல பண வருமானம் வந்தது. மெதுவாக சபைக்குள்ள மூக்க விட தொடங்கினாங்க. தகப்பனார் சபையில் இருக்கிறாரு, ஊழியம் காரியங்கள் இருக்கிறார். மெதுவாக சபையில் ஏன் இந்த காரியம் எதுக்கு செய்யணும், இந்த காரியத்தை ஏன் இதுக்கு செய்யணும், இந்த காரியத்தை இதுக்கு ஏன் செய்யணும். ஆனால் இவனுக்கு வாழ்க்கை மாத்திரை போடலைன்னா திடீர்னு விழக்கூடிய ஆள். நான் ஏன் சொல்லுகிறேன், பணம் வர 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 அதுக்கு முன்பு இருந்த முன்னோரெல்லாம் தள்ள தொடங்கிறான். அதாவது கலெக்டர் போயில அவனு என்ன பேச இருக்கு, அவனு என்ன பேச, பணம் வர வர இவனுக்கு என்ன, இப்ப எனக்கு பணம் இருக்கு. அது எப்படி வந்து முதல்ல நான் எங்க இருந்தேன் என்ன இருந்தேன் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கும் போது நமக்காக ஜபித்தவர்களையும் நம்மோடு கூட ஆராதித்தவர்களையும் யாரையுமே ஏளனமாய் நினைக்க கூடாது. நீ விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருந்தால் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்திக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் இதை நீங்க படிச்சுக்கிறணும். என்னை ஆனாலும் சபை இன்னும் கர்த்தர் உயர்த்துவார், இன்னும் சபை வளரும், இன்னும் ஆண்டவருக்கு நாம நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பிள்ளைகளுக்கு திரளான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பம் தான் இங்க இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குறீங்க. நான் சொல்லுகிறேன், திரளா தருவார். ஐஸ்வர்யம் என்பது ஆண்டவர் இனி வரும் நாட்கள்ல இப்பவுமே நம்ம ருசிச்சுட்டு தான் இருக்கோம், திரளா தருவார். என்னைக்கு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், ஆண்டவரே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஊழியங்களுக்கு உயர்த்துவதற்கு நல்ல ஆலோசனை கொடுப்பேனே தவிர நான் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே, அது இங்கேயும் சரி எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்திலும் அது பாஸ்டர் செய்யக்கூடிய பாவம் அவனோட போட்டு ஊழியக்காரன் செய்ய, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஊழியக்காரன் அநியாயம் தான் பண்ணுங்க, அவனோடு போகட்டும். ஆண்டவரை நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் உயர்த்த உயர்த்த எதுலையும் நம்ம பணமோ நமக்கு ஜெப பரிசா இருக்கிறதுனாலயோ எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. சத்தம் எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்துடுங்க. வேதம் சொல்லுது, இந்த படிச்ச வசனத்தின் படி சொல்லுது, எலியா சொல்லுகிறார், அந்த ஆகாப்பை ஆண்டவர் அந்த தேசத்துல ராஜாவாய், அவன் கொஞ்சம் ராஜாவாய் அதிகாரம் கையில இருந்த உடனே ஆண்டவர் எதை வெறுத்தாரோ அதை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கான், அதை கொண்டு வந்து தேசத்துக்குள்ள வைக்கிறான், அதை கொண்டு வந்து தேசம் முழுவதும் உருவாக்கி வைக்கிறான் பாகால்களை. அப்ப ஆண்டவர் பார்க்கிற, எனக்கு தேசம் தீட்டுப்படுது, யாரும் கேட்க முடியாது, அதிகாரத்தில் இருக்கிறான். எலியா என்கிற ஒரு மனுஷன் கேட்கிறாரு, அவரை கொலை செய்யும்படி தேடுகிறான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, பணம் வரும்போது, புகழ் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது, ஐஸ்வர்யம் வரும்போது என்னைக்குமே நினைச்சுக்கணுங்க, கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போகாத. கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு ஒரு நாளும் தூரமா போயிடாத. இது நான் செய்வதற்குரியவன் அல்ல. இப்ப நான் பாஸ்டரா இருக்கிறேன்னா, நான் உங்கள்ட்ட சொன்னேன், என்னுடைய அழைப்பு ஒன்று இருக்கு, எல்லாரும் நீங்க அதை கடைபிடிங்க நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அழைப்பு ஒன்று. சிலருக்கு பாத்தீங்கன்னா, அருமையான ஒரு சகோதரி இங்க வந்தாக்கள் அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொல்லும்போது, பாஸ்டர் நான் சின்ன வயசுல அவ்வளவு நகை போட்டிருப்பேன் பாஸ்டர், நகை அப்படி. அவங்க இந்த நம்ம சபைக்கு இப்ப வருகிறாங்க, சொல்லுவாங்க கண்மை கேரளா, இந்த கண்மை எல்லாம் இப்படி வச்சு நான் வெளியே வரமாட்டேன் பாஸ்டர். என்னை ஆண்டவர் பிடிச்சார் ஒரு நோயில, என்னை ஆண்டவர் பிடிச்சாரு, இதெல்லாம் கலப்பு. ஆனா அவங்களுக்கு வாயாலே அவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு பெருமையா இருந்து, அவங்கள களத்த வச்சார் ஆண்டவர், அது பெருமையா இருந்து. அதுக்காக இப்ப வந்து எல்லார்ட்டையும் இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நம்ம அது அவங்களுக்கு அழைப்பு. இனி ஒருத்தர் நம்ம ஸ்தாபனத்தில் இருக்காரு, அவர் எழும்பும் போதெல்லாம் சொல்லுவார், எவையெல்லாம் மீச வச்சிருக்கானோ
அவனுக்கு கூட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரு. அது எந்த பைபிள்ல இருக்கு என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். எவெல்லாம் மீச வச்சிருக்கானோ அவனை கூட ஆண்டவர் பிறகு பார்த்த பிறகு அவர் சொல்லுவாரு, அவர் என்னைய விட ஆளு ஹைட்டும் வெயிட்டமா இருப்பாரு, பார்த்தா பெரிய ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி போல இருப்பாரு. அப்பா மீச பெருசா வச்சு 2 பக்கம் முறுக்கி விட்டுருப்பாரு. அதையும் அவர் தான் சொல்லுவாரு. 2 பக்கம் பஸ்ல யாருன்னா போலீஸ்னு சல்யூட் பண்ணிட்டு டிக்கெட் கூட வாங்க மாட்டாங்களாம், அவ்வளோ பெரிய அவர் ஆளா இருந்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 2 பக்கம் முறுக்கி விட்டுருந்தான், உனக்கு இது பெருமை, நான் உன்கிட்ட பேசணும்னா நீ இதை எடுக்கணும். இப்ப ஆண்டவர் இவருக்கு பெருமைனால அவரை எடுக்க வச்சாரு. அவர் இப்ப ஊரெல்லாம் வந்து யாரை கண்டாலும் இருக்கிறத உன்கிட்ட பேசுவார், இருக்கிறத உன்கிட்ட. அது அவரவருடைய அழைப்பு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எனக்கு அழைப்பு, ஒவ்வொரு நமக்கு அழைப்பு. ஆண்டவர் வைத்த இடத்தை விட்டு ஒரு நாளும் அந்த ஸ்தானத்திலிருந்து திரும்பி போயிடவே கூட. சத்தமா சொல்லுங்க நாமே. அப்ப எலியாவின் நாட்களிலே ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை செய்தது. அந்த ஆகாப்புடைய நாட்களிலே எலியா வந்து நமக்கு சம்பவம் தெரியும். கடைசி எலியா வருகிறார், வந்து சொல்லுகாரு, இப்படி ஒரு பலி செலுத்துவோம், எந்த தெய்வம் அந்த பலியை அக்னியினால் அங்கீகரித்து மறு உத்தரவு கொடுக்கிறதோ அந்த தேவன் உண்மையான தேவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர், இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அதை தான் சொல்லி ஜெபம், நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்து வெளியரங்கமாய் கிரியை செய்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு வெளியரங்கமாய் கிரியை செய்வார். வெளியரங்கமாய் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உனக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம் வெளியரங்கமா இருக்கு. நம்ம சிலர் வந்து பைத்தியாரேன்னு நினைக்கலாம். முந்தா நாள் ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் கூட நான் போயிட்டு இருந்தேன். அவர் சொல்லுகாரு, உண்மை சம்பவம், பொய்யல்ல, ஒரு சம்பவம் சொன்னார். வண்டியில் போயிட்டு இருக்கிற பாஸ்டர் ஒருத்தர் பெந்தேகோஸ்து சபைக்கு போனாரு. ஆள் பாவம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு பக்கத்தில் ஒரு பாதை. அவர் வந்து எதை செய்தாலும் காலையில் 3 மணிக்கே சோத்திரன்னு தான் கேட்கணும். பாவப்பட்ட மனுஷன், காரி துப்பினாலும் தொடச்சிட்டு போயிடுவாரு. ஆனால் அவருக்கு மனைவி கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஆனால் அவர் பாவம். அப்படி அந்த மனுஷனை குறித்து ஒரு சாட்சி சொன்னார் பாருங்க. பாஸ்டர் பக்கத்தில் 2 பையமா இருந்தானு, அது கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம். அவனை கொஞ்சம் வில்லங்கமான ஆள், யாரையும் அடிப்பானு. அவங்க வீட்டு பக்கத்தில் ஓடி வரும்போது இவருக்கு வீட்டுக்கிட்ட 2 பொம்பளை பிள்ளைகள் தான் உண்டான். அவனு அப்படி வந்து இவருக்கு காம்பவுண்டுக்கு மேலே யாரு சாடி ஜன்னல்ல ஒரு அடி அடிச்சுட்டு கட்டாரத்தை பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்து வரும்போது எதையாவது திருப்பி இந்த குடும்பத்தை வேண்டா வேலை செய்துட்டு, அப்போ அவன் அதெல்லாம் செய்யும் போது மனைவி தெல்லுமா, யோ மனுஷா, இந்த பயல இப்படி பண்ணிட்டு இருக்கான நீரு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. இந்த ஆளும் முழங்கால என்ன சோத்திரம். இதுக்கு பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, இவனை கட்டியிருக்க வீடு எங்களுக்கு இடமாகும். பிரச்சனை எங்க வந்துட்டுன்னு பாத்துறேன், இவனை கட்டியிருக்க வீடு எங்க இடமாகும். அதுக்கு பிறகு போய் ஒரு ஆளை போய் பார்த்து அதுக்குள்ளே அந்த பத்திரங்கள் எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்க்குற நேரம் உண்மையிலே அந்த வீட்டில் அவனுக